ஒரு நாள் தன் மகளை அழைச்சிக்கிட்டு ஒரு சிற்றுண்டி சாலைக்கு போனார். ஏன்னா மகன் நல்ல பரீட்சையில் பாஸ் பண்ணி நல்ல மார்க் வாங்கினதுக்காக ஒரு விருந்து வைக்கிறதுக்காக அந்த மகளை திருப்திப்படுத்துறதுக்காக கூட்டிகிட்டு போனார். அங்கே போய் மகள்கிட்ட சொன்னார், என்ன வேணாலும் வாங்கி சாப்பிடுமான்னாரு. கடைசியில் பார்த்தா அந்த ஹோட்டலுடைய சர்வர் வந்தார். வந்தோடனே ஒரு தோசை, நல்ல தோசை, ஸ்பெஷல் தோசை ஒன்று ஆர்டர் பண்ணார். உடனே சர்வர் கேட்டார், ஏன் நீ உங்களுக்கு வாங்கிக்கலையான்ட்டு. உடனே அவர் லேசாக அவர்கிட்ட காதில், இந்த மாதிரி என்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டே கம்மி, முதல்ல என் மகளை நல்லா திருப்திப்படுத்தணும், ஏன்னா என் மகள் எல்லாத்துலேயும் நல்ல மார்க் வாங்கி எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்கனால நல்ல ஒரு விருது வைக்கலாம்னு நினைக்கிறேன். உடனே சர்வர் சொன்னார், உங்களுக்கு நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதலாளிகிட்ட போய் சொன்னார். முதலாளி இந்த மாதிரி அந்த இருக்கையில் அமர்ந்திருக்கிறவர் இந்த மாதிரி சிச்சுவேஷனை, இந்த மாதிரி கண்டிஷனு அப்படின்றதெல்லாம் சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணார், அவருக்கு நான் சப்ளை பண்ணலான் இருக்கேன், அதனால் ஏன் சம்பளத்துலேருந்து பிடிச்சிக்கோங்கன்னார். உடனே அந்த முதலாளி சொன்னார், அப்படி இல்லை, நான் தரேன், அவருக்கு மட்டும் இல்லை, இங்கே உட்காந்துருக்க எல்லாத்துக்குமே ஒரு விருந்து வைப்போம் அப்படின்னாரு. உடனே எல்லாத்துக்கும் பரிமாறப்பட்டுச்சு. பில்லு அவர் வாங்கிக்கவே இல்லை. அந்த பொண்ணு ரொம்ப அவருக்கு தேங்க் பண்ணிவிட்டு அந்த அந்த சிற்றுண்டி சாலையை விட்டு போயிட்டாங்க. ரொம்ப நீண்ட நாட்கள் ஆச்சு, நல்லா படித்து ஒரு கலெக்டராக ஆயிட்டாங்க இந்த பொண்ணு. அப்போ இவருக்கும் வயசாயிருச்சு, இந்த ஹோட்டல் முதலாளிக்கும். ஒரு நாள் அந்த பகுதிக்கே கலெக்டராக, மாவட்ட ஆட்சியாளராக அந்த பொண்ணு நியமிக்கப்பட்டிருக்கு. உடனே அந்த ஹோட்டலுக்கு ஒரு ஃபோன் வருது, இந்த மாதிரி நாளைக்கு இந்த மாவட்டத்துடைய கலெக்டரு உங்கள் சிற்றுண்டி சாலையில் சாப்பிட போகிறாங்க. இவருக்கு ஒரே சந்தோஷம். எல்லாம் சிறப்பாக ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு அந்த கலெக்டரும் வந்தாங்க. கலெக்டர் வந்தோடனே அந்த பொண்ணு கேட்டுச்சு அந்த முதலாளியை பற்றி, எனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டுச்சு. ஆனால் அந்த முதலாளிக்கு தெரியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு நீங்கள் ஒரு பெரிய விருந்து வச்சிங்களே, நான் பரீட்சையில் பாஸ் பண்ணதுக்காக எங்கள் அப்பாட்ட காசு இல்லாத போது நீங்கள் எனக்கு விருந்து வச்சிங்க. அது மட்டும் இல்லை, என்னுடைய படிப்புக்கும் நீங்கள் தான் உதவுனதாக நான் கேள்விப்பட்டேன். அதுக்கு நன்றி கடனாக தான் இந்த ஹோட்டலில் நான் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கிறேன். உங்களுக்கு அதை நன்றி சொல்லிட்டு போகலான்னு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் கண்களில் ஒரு ஆனந்த கண்ணீரை பார்க்க முடிஞ்சிச்சு இந்த ஹோட்டல் முதலாளி. அதாவது எண்ணன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொண்ட மகருக்குன்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். செய் நன்றி என்றைக்குமே மறக்கக்கூடாதுங்க. அந்த பொண்ணு செஞ்ச அந்த காரியத்தை பார்த்தீங்களா, மாவட்ட கலெக்டர் ஆனாலுமே அந்த நன்றியை மறக்கலை. நம்ம நன்றி என்றைக்குமே மறக்கக்கூடாதுங்க. இதுண்டு